தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 44. சர்வ மகிமை பொருந்திய சாலமோன். தாவீது சாலமோனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தல். ஆலயத்திற்கு தேவையான மரங்களை கட்டி இழுத்து வருதல். சாலமோனும் சேபா நாட்டு ராஜஸ்திரியும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாகவும் தேவனுக்கு உண்மையுள்ளவராயும் இருந்து தாவீது ராஜா பூமிக்குரிய பாடுகளிலும் துன்பங்களிலும் வெற்றிகளிலும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தியது போல சாலமோன் ராஜா மகிமையடைந்த சபைக்கு நிழலாக இருக்கிறார். தாவீது ராஜாவின் ஆளுகையானது போர்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சாலமோன் ராஜாவின் காலத்தில் அவ்வாறு இருக்கவில்லை. அவர் சமாதான பிரபுவாக மாத்திரம் இல்லாமல் யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டிய ஞானமும் ஐஸ்வர்யமும் நிறைந்த ராஜாவுமாக இருந்தார். 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 24 6 அதிகாரம் 1 10 அதிகாரம் 4 23-24 சாலமோன் ராஜாவின் புகழ் அன்று இருந்த நாகரீக வளர்ச்சியடைந்த பகுதி எங்கும் பரவி இருந்தது. தனது சொந்த விருப்பத்தின் பேரில் சாலமோனை பார்க்க வந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி அவரை குறித்து இவைகளில் பாதியாகிலும் எனக்கு சொல்லப்படவில்லை என்று தெரிவித்தார். சேபா நாட்டு ராஜஸ்திரியின் இந்த வருகையை குறித்து இயேசு பேசும்போது அவள் சாலமோனின் ஞானத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுவதற்காக வெகு தொலைவிலிருந்து வந்ததாக சொன்னார். இப்படியாக சாலமோனை பார்க்கிலும் உன்னதமான ஞானமுடைய மிக சிறந்த போதகரை புறக்கணித்த பாலஸ்தீனியரை அவள் வெட்கப்படுத்தினாள். நாம் கண்களினால் பார்த்தே மதிப்புகளை உணர்ந்து கொள்ளுகிறோம் என்பது தெளிவாகிறது. எனவே ஆவிக்குரிய விஷயங்களை உண்மையாக போற்றுவதற்கு முன்பாக முதலில் நம்முடைய புரிதலின் கண்கள் திறக்கப்பட வேண்டியிருக்கிறது. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என இயேசு தம்முடைய சீஷர்களிடம் சொன்னார். மத்தேயு 13 அதிகாரம் 16 ஏற்கனவே கடந்த கால முரண்பாடுகள் பலவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கான்டெம்பரியின் ரோம கத்தோலிக்க பேராயர் ஒருவர் எபிஸ்கோப்பலியர் வேறுபாடுகள் காரணமாக, அதாவது அமெரிக்காவின் ஆங்கிலன் சமூகத்தினரின் வேறுபாடு காரணமாக இனி ஒருபோதும் சர் ஜான் ஓல்கேசிலை எரிநரகத்திற்கு செல்லும்படிக்கு கண்டனம் பண்ண மாட்டார். கத்தோலிக்கர் மற்றும் புரோட்டஸ்டன்டினர் ஆகிய இருவருக்குமே கண்கள் திறக்கப்பட்டுள்ளன. இன்னும் அநேகருக்கு திறக்கப்பட்டு வருகின்றன. தேவ அன்பின் நீளங்கள், அகலங்கள், உயரங்கள் மற்றும் ஆழங்களை நாம் காணக்கூடிய வகையில் நமது புரிதலின் கண்கள் விரிவாக திறக்கப்பட வேண்டும் என்பதே உண்மையில் நமது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. தற்போது ஒரு சிறிய வகுப்பாரின் கண்களை திறப்பதில்தான் தேவன் பிரியமாயிருக்கிறார். இவர்கள் பாவத்திலிருந்து விலகி இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்பதற்கென்று முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பார் ஆவார்கள். தேவ வார்த்தை எனும் தொலைநோக்கியின் வழியாக விசுவாசத்தின் கண்களினால் ராஜாவை அவருடைய முழு அழகோடு காணும் விதத்தில் அவர்களது கண்கள் திறக்கப்படும். இயேசுவின் சீஷர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 ஆமேன்.